இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு எதிரான முக்கியமான கிரிக்கெட் தொடர் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இலங்கை நாட்டில் வைத்துதான் இந்த தொடர்கள் நடைபெறுகிறது. ஆகவே சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜ் இலங்கை அணிக்கு இருப்பதால் இத்தகைய தொடரில் இலங்கை அணி இந்திய அணியை எளிதாக வீழ்த்திவிடும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. அத்தகைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில்தான் இந்த இரு அணிகளுக்கு எதிரான முதல் 2 டெஸ்ட் போட்டிகளுக்கான வார்ம் அப் மேட்சுகள் சமீபத்தில் நடந்து முடிந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து இப்போது T20 தொடர் தொடங்கிவிட்டது. இந்த T20 தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணி இந்த முறையும் சிறப்பாக செயல்படும் என்றும் நம்பப்படுகிறது. ஏற்கனவே இதற்கு முன்பு நடைபெற்ற ஜிம்பாப்வே தொடரை முழுமையாக கைப்பற்றிய இந்திய அணி மொத்த தொடரையும் கைப்பற்றியது. ஆகவே அதேபோல இந்த இலங்கை அணிக்கு எதிரான தொடரையும் வென்று இந்திய அணி தொடர் வெற்றிகளை பதிவு செய்வதற்கு தயாராகியும் வருகிறது. இந்த ஒரு சூழலில்தான் இந்த இரு அணிகளுக்கு எதிரான முதல் T20 மேட்ச் தொடங்கியது. இந்த T20 போட்டியை பொறுத்தவரையில் பலரும் எதிர்பார்க்காத, கற்பனை கூட செய்ய முடியாத அப்படி ஒரு சம்பவம் அரங்கேறியது. ஆமாங்க, இந்த போட்டி தொடங்கி முதலில் இந்திய அணி பேட்டிங் செய்வதாக முடிவெடுத்தது. அதாவது டாஸை வென்ற இந்திய அணி பேட்டிங் செய்வதாக முடிவெடுத்து பேட்டிங் செய்ய களமிறங்கியது. அதனைத் தொடர்ந்து ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மாவும் சூரியவன்சியும் சேர்ந்து சூப்பரான அதிரடியை வெளிப்படுத்தினார்கள். அதிலும் குறிப்பாக நம்முடைய சூரியவன்சி இந்த போட்டியில் மிரட்டலான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் இலங்கை அணியில் மதிசா பதிரனா விளையாடினார். இவரது ஓவரை இந்திய இளம் வீரர்கள் எப்படி சமாளிக்கப் போகின்றார்கள் என்ற எதிர்பார்ப்பும் இருந்தது. அதுவும் முதல் 8 ஓவர்கள் வரை இவர் பந்து வீசவே வரவில்லை. ஆகவே இவர் பந்து வீச வரும்போது இந்திய பேட்ஸ்மேன்கள் எப்படி செயல்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பும் எகிரியது. அந்த ஒரு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில்தான் சரியாக 9வது ஓவரை இவரது முதல் ஓவராக வீசுவதற்கு வந்தார். அதே சமயம் அந்த ஓவரை எதிர்கொள்ள சூரியவன்சியும் தயாராக இருந்தார். இந்த சூழலில்தான் எதிர்பார்ப்பு என்பது இன்னும் எகிரியது. ஒரு பக்கம் மதிசா பதிரனா என்ற இளம் மலிங்கா என்ற யாக்கர் மன்னன் பந்து வீச வர, மறுபக்கம் மிக மிக வயது குறைந்த சர்வதேச நம்பர் 1 அதிரடி பேட்ஸ்மேனான சூரியவன்சி பேட்டிங் செய்ய என இந்த சூழலில் எப்படி இந்த இருவரும் செயல்படப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பும் இருந்தது. அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பில் 9வது ஓவரின் முதல் பந்தை மதிசா பதிரனா வீச, அந்த பந்தை கொஞ்சம் கூட யோசிக்காமல் வானத்தை நோக்கி பறக்கவிட்டார் சூரியவன்சி. இதனால் அந்த முதல் பந்தையே சிக்ஸருக்கு பறக்கவிட்டு மதிசா பதிரனாவுக்கு அதிர்ச்சி கொடுத்தார். அதற்கு பிறகு அந்த அதிர்ச்சியை தொடர்ந்து அடுத்த அதிர்ச்சி கொடுப்பது போல அந்த ஓவரில் அடுத்தடுத்து போடப்பட்ட ஒவ்வொரு பந்தையும் விதவிதமாக வேறு வேறு திசைகளில் தொடர்ச்சியாக சிக்ஸருக்கு பறக்கவிட்டே கொண்டிருந்தார் சூரியவன்சி. அதுவும் பலரும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த ஒரு ஓவரில் மதிசா பதிரனா ஒரு சில சிக்ஸர்களை கொடுத்தாலும் சூரியவன்சியின் விக்கெட்டை எடுத்துவிட்டால் அது மதிசா பதிரனாவுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துவிடும். ஆகவே அதை கணக்கில் வைத்து அந்த ஓவரில் முதல் 4 பந்துகளை தொடர்ச்சியாக வீசி 4 சிக்ஸர்களை கொடுத்ததற்கு பிறகு 5வது பந்தை துல்லியமான யாக்கராக வீசுவதற்கு முயற்சி செய்தார் பதிரனா. ஆனால் அதை முன்கூட்டியே யூகித்து 2 அடி முன்னாடி இறங்கி வந்து யாக்கர் பந்தை ஃபுல்டாஸாக எதிர்கொண்டு அந்த பந்தையும் சிக்ஸருக்கு பறக்கவிட்டார் சூரியவன்சி. அதற்கு பிறகு அடுத்தடுத்த பந்தையும் பின்பக்கமாக திருப்பி சிக்ஸருக்கு பறக்கவிட்டு அந்த ஒரே ஓவரை மிகப்பெரிய சம்பவ ஓவராக மாற்றிவிட்டார். அதுவும் அந்த ஒரு ஓவர் முடிந்த பிறகு மைதானத்தில் இருந்த பெரும்பாலான இலங்கை ரசிகர்கள் போட்டியின் பாதியிலேயே மைதானத்தை விட்டு கிளம்ப தொடங்கிவிட்டனர். அந்தளவுக்கு அந்த ஒரே ஓவரில் இந்திய அணியின் வெற்றியையும் இலங்கை அணியின் தோல்வியையும் நிர்ணயித்து விட்டார் சூரியவன்சி. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், இந்த போட்டியில் முக்கியமான பவுலராக மதிசா பதிரனாவைத்தான் இலங்கை அணி முழுமையாக நம்பியிருந்தது. அதனால்தான் ஓரளவுக்கு சுமாரான பவுலர்களை முன்கூட்டியே பந்து வீச வைத்து பதிரனாவை கடைசி நேரத்தில் பயன்படுத்த தாமதமாக பந்து வீச கொண்டு வந்தது இலங்கை அணி. ஆனால் இந்த ஒரு 9வது ஓவரில் பறந்த சிக்ஸர்களை பார்த்துவிட்டு அதன் பிறகு இந்த போட்டி முழுக்க ஒரு ஓவரை கூட பதிரனாவுக்கு இலங்கை அணி கொடுக்கவில்லை. அந்தளவுக்கு பதிரனா வீசிய முதல் ஓவரிலேயே பதிரனாவின் மொத்த கிரிக்கெட் வாழ்க்கையையும் கேள்விக்குறியாக மாற்றியிருந்தார் சூரியவன்சி. பின்னர் இதே போல அதிரடியாக விளையாடிய இந்திய அணி தொடர்ச்சியாக சூப்பராக விளையாடி 20 ஓவர்கள் முடிவில் 236 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. இதில் அதிகபட்சமாக நம்முடைய சூரியவன்சி மட்டுமே 113 ரன்கள் வரை எடுத்திருந்தார்.
அதிலும் இதில் இன்னும் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், சூரியவன்சி இந்த போட்டியில் விக்கெட்டை இழந்த பிறகும் கூட பதிரனாவுக்கு பந்து வீச வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. அந்தளவுக்கு மிகப்பெரிய சம்பவத்தை செய்துவிட்டிருந்தார் நம்முடைய சூரியவன்சி. பின்னர் இவ்வளவு பெரிய இலக்கை நோக்கி களமிறங்கிய இலங்கை அணியை சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜ் இருப்பதால் ஓரளவுக்கு இலங்கை அணி போராடி வெற்றி பெறும் அல்லது போராடி தோல்வியாவது பெறும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்திய பவுலர்களின் பந்து வீச்சும் இந்த இடத்தில் பாராட்டும்படியாகவே இருந்ததால், அதிலும் குறிப்பாக நம்முடைய தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி இந்த போட்டியில் அதிகபட்சமாக 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இதன் காரணமாக இலங்கை அணி மொத்தமாகவே இந்த போட்டியில் 139 ரன்கள் வரை மட்டும்தான் எடுத்திருந்தது. இதன் காரணமாக கிட்டத்தட்ட இந்திய அணி 100 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் பிரம்மாண்ட வெற்றியையும் பதிவு செய்திருந்தது. ஏற்கனவே 2 டெஸ்ட் போட்டிகளிலும் அபாரமான முறையில் விளையாடி வெற்றி பெற்றிருந்த இந்திய அணி இப்போது தொடங்கிய இந்த முதல் T20 போட்டியிலேயே இலங்கை அணியை சூரசம்ஹாரம் செய்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். மேலும் இந்த இலங்கைக்கு எதிரான தொடர் தொடங்குவதற்கு முன்பே இந்த தொடர்களில் இந்திய அணியை இலங்கை அணி வீழ்த்திவிடும் என்றும், இப்போது உள்ள இலங்கை அணி பலம் வாய்ந்த அணி என்றும் இலங்கை அணியின் முன்னாள் வீரர்கள் சங்ககாரா, ஜெயவர்தனே போன்றவர்கள் கூறியிருந்தனர். அதிலும் மற்றொரு முன்னாள் வீரரான மெண்டிஸ் என்பவர் இந்த தொடரில் இந்திய அணியால் ஒரு போட்டியில் கூட வெற்றி பெற முடியாது என்று சவால் விடும்படி பேசியிருந்தார். ஆகவே அப்படி பேசிய அந்த வாய்க்குத்தான் இப்படி ஒரு மரணஅடி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுவும் முதல் போட்டியிலேயே. ஆக மொத்தம் சவால் விடுவது முக்கியமல்ல, யாருக்கு எதிராக சவால் விடுகிறோம் என்பதுதான் முக்கியம் என்பதைப் போல இந்திய அணிக்கு எதிராக சவால் விடும்போது மிக கவனமாக செயல்பட வேண்டும் என்பதற்கு இந்த ஒரு போட்டியே உதாரணம். அதுவும் பொதுவாகவே இந்திய அணிக்கும் இலங்கை அணிக்கும் கிரிக்கெட் போட்டிகள் என்று வந்துவிட்டால் பகை உணர்வு என்பது ஓரளவுக்கு இருக்கும். அதாவது இந்தியா பாகிஸ்தானுக்கு பிறகு இந்தியா இலங்கை அணிக்கு எதிரான அந்த எதிரும் புதிருமான பகை உணர்வு அதிகமாகவே இருக்கும். ஆனால் சமீப காலமாக இலங்கை அணி என்பது பலம் குறைந்த அணியாக மாறியதால் அத்தகைய பகை உணர்வு இல்லாமல் போனது. ஆனால் இப்போது மீண்டும் அத்தகைய பகை உணர்வை தூண்டிவிடுவது போல இலங்கை அணியின் முன்னாள் வீரர்கள் இந்த தொடருக்கு முன்பாக பேசி இந்த தொடரில் அந்த ஒரு பகை உணர்வை தூண்டிவிட்டு விட்டனர். அதனால்தான் இந்த தொடர் தொடங்கி முதல் T20 போட்டியிலேயே இந்திய அணியிடம் இலங்கை அணி மொத்தமாக வாங்கி கட்டி கொண்டது. அது மட்டுமில்லாமல் இந்திய அணியை பொறுத்தவரையில் முன்பு இருந்த இந்திய அணியும் இப்போது கிடையாது. ஏனென்றால் இளம் வீரர்கள் பலரும் இந்திய அணிக்குள் வந்துவிட்டனர். குறிப்பாக சூரியவன்சி, அபிஷேக் சர்மா, ரிங்கு சிங், இஷான் கிஷான் உள்ளிட்ட பெரும்பாலான இளம் வீரர்கள் இந்திய அணியில் விளையாடி வருகின்றனர். அதுவும் இந்த போட்டி நடைபெற்று கொண்டிருக்கும் போதே ஒரே ஓவரில் அடி வாங்கியதை பார்த்து மைதானத்தில் இருந்த பாதி இலங்கை ரசிகர்கள் வெளியேறிய சம்பவம் என்பது இலங்கை அணிக்கு இன்னும் கூடுதல் அவமானமாகவே மாறிவிட்டது. ஆகவே அடுத்தடுத்த T20 போட்டிகளில் இதற்கு பழி தீர்க்கும் விதமாக இலங்கை அணியும் பல திட்டங்களோடு களமிறங்கும் என்றும் எதிர்பார்க்கலாம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், நம்முடைய சூரியவன்சியின் இந்த ஒரு ருத்ரதாண்டவ அதிரடி ஆட்டத்தை பற்றியும், அதுவும் மதிஷா பதிரனா போன்ற மின்னல் வேக யாக்கர் பவுலரின் ஒரே ஓவரில் அடுத்தடுத்து 6 சிக்சர்களை பறக்க விட்டதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.